வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். அதில் பாசிப்பருப்பு 50 கிராமு, துவரம்பருப்பு 50 கிராமு போட்டு 2 தடவை கழுவிக்கலாம். கழுவியாச்சு. இப்போ தண்ணீர் ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். அதிலே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் 1 ஸ்பூனு, நறுக்கிய பச்சை மிளகாய் 2, பூண்டு 6 பல், நறுக்கிய வெங்காயம் 1, தக்காளி மீடியம் சைஸ் 1, எல்லாத்தையும் குக்கரில் போட்டு 3 விசில் வரட்டும். பருப்பு வெந்துருச்சு. அதில் சுத்தம் செய்த முருங்கைக்கீரை 2 கப்பு போட்டு ஒரு 30 செகண்ட் வேகட்டும். முருங்கைக்கீரையை குக்கரில் போட்டு கிண்டும்போது ஒரு 4 கிண்டி நம்ம வேறு எண்ணத்தில் மாற்றிடணும், இல்லைன்னா கலர் மாறிடும். கீரை வெந்துடுச்சு. கீரையை சட்டியில் மாற்றிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்த மிளகாய் மட்டும் சட்டியில் போட்டுக்கலாம். அது கூடவே உப்பு போட்டு கீரையை கடையலாம். ரொம்ப நைஸாக கீரையை கடைய தேவையில்லை. இப்போ கீரையை கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். தாளிச்சதை அதிலே கொட்டிக்கலாம். முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டிங்கன்னா ஹீமோகுளோபினும் அதிகரிக்கும். வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சாப்பிடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை கடையல்.